வெளிநாட்டு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கிய விவகாரத்தில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் 908 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் 70 லட்சம் பங்குகளை திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் வாங்கியுள்ளார். பிறகு இதனை மனைவி, மகன், மகள் பெயரில் மாற்றியுள்ளார். இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்ததாக குற்றம் சாட்டிய அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டு ஜெகத் ரட்சகனுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அவருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் ரிசர்வ் வங்கி ஒப்புதல் பெறாமல் சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியதில் விதிமீறல் நடந்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அவருக்கு சொந்தமான ரூபாய் 89.19 கோடி மதிப்பு சொத்து முடக்கப்பட்டது. அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரூபாய் 908 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான உத்தரவு கடந்த 26ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடிகர் விஜய் நடத்தப் போவது உறுதியாகியுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள் மாநாட்டு வேலைகளில் தீவிரமாகியுள்ளனர். திருச்சி, சேலம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு இடத்தில் மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்ய விஜய் உத்தரவிட்டிருந்ததாக கூறப்பட்டது. அங்கு இடம் தர திமுக மறைமுகமாக இடையூறு செய்ததாக தாவேகவினர் கூறி வந்த நிலையில் விக்கிரவாண்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தற்போது செப்டம்பர் 23ஆம் தேதி கட்சியின் முதல் மாநாடு என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிட்டது. மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் நடக்கிறது. முதல் மாநாடு அனைத்தையும் கணக்கச்சிதமாக எவ்வித சிக்கலும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்பதால் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் அதீத கவனத்துடன் செயல்படுகின்றனர். தங்கள் கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை மத்திய அரசு சீர்குலைக்கிறது என அறிக்கை மூலம் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் முதல் தவணை நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும். நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் கல்வி வளர்ச்சிக்கு நிதி தர முடியும் என கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல. தங்கள் கொள்கைகளை கல்வித்துறையில் திணித்து மனித வளத்தை மத்திய அரசு சீர்குலைக்கிறது. நீட் பிரச்சனையை போல் கல்வி பிரச்சனையிலும் திமுக கபட நாடகம் ஆடுகிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நீட்டை ஒழிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மத்திய கல்வி திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கும் கல்வி நிதியை போராடி பெற முடியாத திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவுடன் சமரசம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக பிரச்சனைகளை தீர்க்க மத்திய அரசிடம் வலியுறுத்தாதது ஏன்? மத்திய மாநில அரசு இணைந்து நடத்தும் நாடகங்களால் மாணவர்களின் நிலைமை மோசமடைந்துள்ளது என பழனிசாமி கூறியுள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்காக இருந்தாலும் ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கான நிகழ்வுகளில் மட்டும்தான் என உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. சட்டவிரோத பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் கைதுக்கு எதிராக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் பிரேம் பிரகாஷ் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் BR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், ஜாமீன் என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கான நிகழ்வுகளில் மட்டுமே என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்திற்கும் பொருந்தும். ஜாமீன் வழங்குவது இரட்டை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று பண மோசடி தடுப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளில் கூட பொதுவான ஜாமீன் வழங்க வேண்டும் என்று விதி கூறுகிறது என கூறினார். இதனை அடுத்து ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் உதவியாளர் பிரேம் பிரகாஷுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் இந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி வெளியே வந்துவிடலாம் என புத்துயிர் பெற்றுள்ளாராம் சிறையில் உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர். இந்தியாவில் 12 தொழில் நகரங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் 10 லட்சம் பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. டில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டில் 12 தொழில் நகரங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குர்பியா, பட்டியாலா, திஹி, பாலக்காட், ஆக்ரா, பிரயாக்ராஜ், கயா, ஜஹீராபாத், ஒரவகல், கோபார்த்தி மற்றும் ஜோத்பூர் ஆகிய இடங்களில் இந்த தொழில் நகரங்கள் அமைய உள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தேசிய தொழில்துறை காரிடர் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 12 தொழிற்பேட்டை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்காக அரசு ரூபாய் 28,602 கோடி முதலீடு செய்யும். இதன் மூலம் 10 லட்சம் பேர் நேரடியாகவும் 30 லட்சம் பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாகும். உற்பத்தி நடவடிக்கைகள் அனைத்தும் இன்று இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்துள்ளது. மின்னணு, மொபைல் போன் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த உற்பத்தி அனைத்தும் இந்தியாவை நோக்கி வருகிறது என்று கூறினார்.
பெண்களுக்கு எதிராக இதுவரை நடந்த குற்றங்கள் போதும் என கூறியுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடு விழித்துக் கொண்டு இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக பிடிஐ செய்தி நிறுவனத்திற்காக அவர் எழுதிய கட்டுரையில், நிர்பயா சம்பவத்திற்கு பிறகு ஏராளமான பலாத்கார சம்பவங்களை இந்த சமூகம் மறந்துவிட்டது. இந்த செலக்டிவ் அம்னீஷியா கொடூரமானது. உண்மையை ஏற்றுக்கொள்ள வரலாற்றை எதிர்கொள்ள பயந்த சமூகங்கள் செலக்டிவ் அம்னீஷியாவை நாடுகின்றன. வரலாற்றை இந்தியா நேரடியாக எதிர்கொள்வதற்கான நேரம் இதுவாகும். தேசம் விழித்துக் கொண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். ஜன்தன் யோஜனா திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, திட்டம் வெற்றியடைய உழைத்த அனைவருக்கும் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துள்ளார். ஏழைகள் அனைவரும் வங்கி கணக்கு தொடங்க கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் யோஜனா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் மினிமம் பேலன்ஸ் இன்றி வங்கி கணக்கை பராமரிக்க முடியும். இதுவரை 53 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் மூலம் வங்கி கணக்கு தொடங்கியுள்ளனர். இதில் 30 கோடி பேர் பெண்கள், 66.6% பேர் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். கிராமப்புறங்களில் வங்கி கணக்கு தொடங்கியவர்களில் 55.6% பேர் பெண்கள். டெலிகிராம் நிறுவனர் கைது செய்யப்பட்டு அதன் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும் நிலையில் வாட்ஸ்அப் வெற்றி நடை போடுகிறது. சேனல் அறிமுகம் செய்தது, அடுத்தடுத்து அப்டேட்களை வழங்கியது உள்ளிட்ட காரணங்களால் டெலிகிராமை முந்தி வாட்ஸ்அப் செயலி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. பண பரிமாற்ற மோசடி, போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் செயலி பயன்படுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் டெலிகிராம் செயலி நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியான பாவல் துரோவ் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்திய அரசும் டெலிகிராம் செயலியால் நடக்கும் சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பாக விசாரித்து வருகிறது. இதன் மூலம் டெலிகிராம் செயலியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இந்நிலையில் சந்தை நுண்ணறிவு நிறுவனமான சென்சார் டவரின் வணிக நிறுவனம் வெளியிட்ட தரவுகள் விவரம் வருமாறு. டெலிகிராம் செயலியுடன் ஒப்பிடும்போது வாட்ஸ்அப் பன்மடங்கு முன்னே சென்று வெற்றி நடை போடுகிறது. ஆனால் டெலிகிராம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கையோ நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. அதிக வருவாய் கொண்ட நாடுகளை விட நடுத்தர வருவாய் கொண்ட நாட்டு மக்களில் அதிகம் பேருக்கு மாரடைப்பு ஏற்படுவது தெரிய வந்துள்ளது. இதற்கான காரணமும் வெளியாகியுள்ளது. கார்டியாலஜி ஐரோப்பிய அமைப்பு ஐரோப்பா கண்டத்தை மையமாக வைத்து ஆய்வு ஒன்றை நடத்தியது. அதன் முடிவுகளின்படி 55 நாடுகளில் ஆண்டுதோறும் 30 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். அதில் மாரடைப்பு தான் முக்கிய காரணியாக உள்ளது. 37.4% பேர் இதனால் உயிரிழக்கின்றனர். 1990 முதல் 2021 மாரடைப்பால் உயிரிழப்பவர்கள் விகிதம் அதிக வருவாய் கொண்ட நாடுகளில் 50% குறைந்துள்ளது. ஆனால் மத்திய வருவாய் நாடுகளில் 12% மட்டுமே சரிவை சந்தித்துள்ளது. இந்த நாடுகளில் மாரடைப்பால் உயிரிழப்பவர்களில் 46% பேர் ஆண்கள், 53% பேர் பெண்கள். ஆனால் அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் ஆண்கள் 30%ஆகவும் பெண்கள் 34%ஆகவும் உள்ளது. மத்திய வருவாய் கொண்ட நாடுகளில் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 25.4% பேர் புகையிலை பயன்படுத்துகின்றனர். அதிலும் 40.9% பேர் ஆண்கள். இந்நாடுகளில் ஆண்கள் 40% மற்றும் பெண்கள் 40% பேர் அதிக இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் வளர்ந்த நாடுகளில் பெண்கள் 30% பேர், ஆண்கள் 40% பேர் மட்டுமே பாதிப்புக்குள்ளார். நீரிழிவினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் மத்திய வருவாய் நாடுகளில் தான் அதிகமாக உள்ளது. இங்கு போதிய வசதிகள் கிடையாது. போதிய நிபுணர்கள் மற்றும் மாரடைப்பை முன்னரே கண்டுபிடிப்பதற்கான சிகிச்சை முறைகளும் குறைவாக உள்ளன. இதற்கு நேர்மாறாக அதிக வருமானம் கொண்ட நாடுகள் உள்ளன. அங்கு பல இதயவியல் துறை நிபுணர்கள் பணியில் உள்ளதுடன் தரமான சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. இந்தியாவில் உயிரிழப்பவர்களில் 24.8% பேர் இதனால் உயிரிழக்கின்றனர். அதிலும் இளம் வயதினர் அதிகம் உள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மரபணு காரணமாக உள்ளதுடன் மாறி வரும் வாழ்க்கை முறையும் மற்றொரு காரணியாக உள்ளது. உலக சுகாதார அமைப்பின் கணிப்பின்படி உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 1.79 கோடி பேர் உயிரிழக்கின்றனர். இதனால் 18 வயதுக்கு முன்னரே பரிசோதனை செய்து கொள்ளவும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுத்துவதை தடுக்க உதவும் முறைகளை பின்பற்ற வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரை செய்கின்றனர். பாராலிம்பிக் போட்டிகள் நேற்று வண்ணமயமான விழாவுடன் ஆரம்பமானது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று துவங்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி செப்டம்பர் 8 நிறைவு பெறும். இந்த விளையாட்டு திருவிழாவில் 169 நாடுகளை சேர்ந்த 4400 நட்சத்திரங்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 84 பேர் 12 வகையான போட்டிகளில் கலந்து கொள்கின்றனர். துவக்க விழா அணிவகுப்பில் இந்தியா மூவர்ண கொடியை குண்டு எறிதல் பிரிவை சேர்ந்த சுமித் அன்டில் மற்றும் பாக்யஸ்ரீ யாதவ் ஏந்தி வந்தனர்.